அம்மா அம்மா எங்கே இருக்கீங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே அபிஷேக் வீட்டு கதவை திறந்து உள்ளே வந்தான். ஹாலில் சுற்றி பார்த்துட்டு நேராக அம்மா ரூமுக்கு போனான். சமையல் ரூமில் நின்றுட்டு இருந்த அவன் மனைவி திவ்யா அவன் அம்மா ரூமில் போகிறத கவனிச்சா. அபிஷேக் பேக்கில் இருந்து ஒரு பேக்கெட் எடுத்து, அம்மா உங்கள் மருந்து கொண்டு வந்தேன், கடைசியாக மருந்து முடிஞ்சு போச்சுல்ல, இங்கே பாருங்கள், உங்கள் மூட்டு பெருசாக வலி இல்லாமல் இருக்க மருந்தும் வாங்கிட்டேன்னு கொடுத்தான். சுமித்ரா அம்மா பாசமாக அவன் கையிலேருந்து மருந்தை பிடிச்சி அவன் தலையில் கை வச்சு எல்லாருக்கும் உன்ன மாதிரி மகன் கிடைக்கணும்னு ஆசீர்வதிச்சாங்க. அபிஷேக் சிரிச்சுக்கிட்டே, அம்மா இந்த உலகத்திலேயே நான் தான் லக்கி, உங்களை மாதிரி அம்மா கிடைச்சதுக்காக. நினைவிருக்கா, நான் குட்டியாக இருந்தப்போ காய்ச்சலில் இருந்தேன், நீங்கள் ராத்திரி முழுசும் எனக்கு தண்ணி வச்சு மருந்து கொடுத்து கையை கட்டி தூங்க வச்சதெல்லாம் அவனே வேஷம் போட்டுக்கிட்டு அம்மா தாளாட்டி தூங்க வச்ச மாதிரி காட்டினான். சுமித்ரா அம்மா சிரிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் கதவுல நின்றுட்டு கையை கட்டி நின்று திவ்யா ஒரு புருவத்தை தூக்குன மாதிரி, வா அம்மாவோட உட்காரதுக்கு நேரம் இருக்குது, குழந்தை காலத்து எல்லாம் ஞாபகம் பிடிக்கிறீங்க, ஆனால் மனைவியோட கொஞ்சம் பேச நேரம் கூட இல்லை. அபிஷேக் அசந்துட்டு கதவுக்கு திரும்பி பார்த்தான். திவ்யா கடுப்பில் நிற்கிறா. அம்மா இப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கதை அந்த சிறந்த கதை தான், உங்கள் அம்மாவும் அவங்களோட சாகசங்களும். ஆனால் உனக்கு ஒரு ராணி மாதிரி மனைவி, ஒரு 4 வயசு பையன் இருக்கான், நினைவில்லையா? அவன் அப்பா வர்றான்னு காத்திருக்கான். அவ சொல்லும் வார்த்தையை கேட்டதும், திவ்யா இப்படி யோசிக்காம பேசுறத விடு, ரோஹன் எனக்காக காத்திருந்தானா, இவ்வளோ சொல்றதுக்கு பதிலாக அவனை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. திவ்யா உடனே பதறி போனான். அப்போ நீ இங்கேயே இருக்க போறன்னு அர்த்தமா? சரி, அம்மா காலுக்கு அடியிலேயே இருந்துக்கோ, நான் உன்னால் பிழைப்பட்டேன்னு சொல்லிகிட்டே போனான். அபிஷேக், அம்மா நான் போகிறேன்னு சொல்லிட்டு டன் ரூமுக்கு போயிட்டு ரோஹனை அன்பா தூக்கினான். திவ்யா பின்னால் வந்தா. அபிஷேக் சொன்னான், இத்தனை சின்ன வயசில் ஏன் இவ்வளோ சண்டை, உனக்கே தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ நாள் கழிச்சு நான் அம்மாவோட 2 நிமிஷம் கூட பேசுகிறேன். திவ்யா குமரியும் அமைதியாக இருந்தா. சரி, எனக்கு சாப்பாடு போட்டுடு, ரொம்ப பசிக்குதுன்னு அவன் கேட்டான். ஆனால் காலம் சென்றாலும் திவ்யாவோட நடத்தை மட்டும் சுபாவமோ மாறவே இல்லை. இப்போல்லாம் அவள் சுமித்ரா கிட்ட நேரில் பேசி பேசி பேதலிக்க ஆரம்பிச்சிட்டா. அவங்களுக்கு ஏதாவது சொல்லிக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சா உடனே பயங்கரமாக பேசி விட்டுறா. அவளோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சுமித்ராக்குள்ள குத்துற முள் மாதிரி தினமும் கனசா சாய்க்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் சுமித்ரா சும்மா இருந்துட்டாங்க. உள்ளுக்குள்ள நினச்சாங்க, ஒரு நாள் வரும்ல, திவ்யா மாறுவா, ஒரு நாள் அவள் எனக்கு மரியாதை கொடுப்பா. ஆனால் அந்த நாள் வரவே வரல. அந்த நினைவுகளில் ஆழ்ந்து போய் சுமித்ரா பொறுக்க போகிற மாதிரி வெறுமனையே உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் அபிஷேக்குக்கு ரொம்ப நாளாக ஒரு உணர்வு வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் அம்மா ரொம்ப தனிமையாக இருக்காங்கன்னு. அவன் முயற்சி பண்ணினான் திவ்யாவை புரிஞ்சுக்க சொல்ல. ஆனால் திவ்யா ஒவ்வொரு வார்த்தையும் கேட்க மாட்டேன்னு முடிவாக இருந்தா. அபிஷேக் நம்பிக்கையை விடலை. நேரம் சரியாக வந்தால் எல்லாம் சீராகும்னு நம்பினான். அந்த நாளில் திவ்யா ரொம்ப உற்சாகத்தோடு இருந்தா. ஏன்னா அவளோட தங்கை ஈஷா கிட்டத்தட்ட குழந்தை பருவத்திலிருந்தே ரொம்ப நெருக்கம். அவளோட திருமணம்னு பற்றி பத்திரிக்கையோட நல்ல நிமிஷம் வந்துருச்சு. திவ்யாவின் அம்மா அப்பா அந்த அழைப்புக்காக வீட்டுக்கு வர போகிறதுனால வீட்டில் ரொம்ப சந்தோஷம். ஒரு பண்டிகை மாதிரி ஆயிடுச்சு. சமையல் ரூமில் நெய்யோட வாசனை, மசாலாவோட மனம் எல்லாமே வீட்டு மூளை மொத்தத்தில் வீச ஆரம்பிச்சிருச்சு. பன்னீர் கிரேவி, நெய் தோசை, வாசனை வர புலாவ், சூடான அல்வா, ஒவ்வொன்றும் ஊட்டமாகவும் உற்சாகத்தோடவும் இருந்துச்சு. திவ்யா ரொம்ப ஆர்வமாக சமைக்க ஆரம்பிச்சா. திவ்யா ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சுக்கிட்டு உப்பு சரியா இருக்கா, இனிப்பு அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டா. அந்த நேரத்தில் சுமித்ரா அவங்களோட ரூம்ல இருந்து வெளியே வந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா? இவ்வளவு சந்தோஷம். தயார் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவங்க திவ்யாவை இப்படித்தான் இது வரைக்கும் சமைச்சதும் கவனிச்சதும் அப்படின்னு பார்த்ததுமே அதிர்ச்சி ஆயிடுச்சு. திவ்யா முகமோ சந்தோஷத்தில் சொன்னான், ஆமாம்மா, இன்னைக்கு என் மம்மி டேடி வர்றாங்க, ஈஷா கல்யாண காடை கொண்டு. சுமித்ரா மெதுவாக சிரிச்சாங்க. மருமகளோட இந்த உற்சாகத்தை பார்த்ததும் கொஞ்சம் சந்தோஷம் வந்துச்சு. ஆனால் அதே சமயம் மனசுக்குள்ள ஒரு வலி தோணுச்சு, ஒரு சிறு குறைச்சல் மாதிரி. சில நிமிஷத்தில் திவ்யாவின் அம்மா அப்பா வந்துடுறாங்க. திவ்யா சந்தோஷத்தோடு அவங்கள வரவேத்தா.
ஹாய் சொல்லி சோஃபாவில் உட்கார வச்சு அவங்க பக்கத்துலேயே உட்காந்தா. இதே நேரத்தில் சுமித்ரா வெளியே வந்தாங்க. திவ்யாவின் அம்மா சாந்தி சுமித்ரா அம்மா கிட்ட மிகுந்த அன்போடு நடந்தாங்க. நல்லா விசாரிச்சாங்க. ஆனால் சுமித்ரா அம்மா தங்களுக்குள்ள என்ன வலியோ தொந்தரவோ இருந்தாலும் அதெல்லாம் முகத்தில் தெரியாமல் ஒரு அமைதியான புன்னகையோடு இருந்தாங்க. திவ்யா தன் அம்மா அப்பாவோட விருப்பம் எல்லாம் நினைவில் வச்சு ரொம்ப அன்போட சாப்பாடு பரிமாறினான். சுமித்ரா அமைதியாக இந்த நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. திவ்யா முகம் சந்தோஷத்தோடு ஒளிருச்சு. அவள் வார்த்தையெல்லாம் இனிப்பாக இருந்துச்சு. அவங்க 2 நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு சுமித்ரா அம்மாவுக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. மகள் பிரீத்தி வந்த நேரம். பிரீத்தியை பார்த்த உடனே கதவுல நிற்கிற அவளை பார்த்து திவ்யா ஒரு புன்னகை செஞ்சா. அதுக்கப்புறம் எந்த விதமான செயல்லையும் ஈடுபாடும் காட்டாம மூழ்கிட்டா. அதுக்கப்புறம் பிரீத்தி அம்மா அண்ணன் எல்லாம் உட்காந்துட்டு பழைய நினைவுகளை பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திவ்யா ஒரு பக்கம் சும்மா போய் உட்காந்துட்டா. அபிஷேக் கிளம்புறதுக்கு முன்னாடி திவ்யாவை கூப்பிட்டான். திவ்யா, இன்னைக்கு பிரீத்தி வந்திருக்கா. அவளுக்கு எலுமிச்சை சாதம் ரொம்ப பிடிக்கும். மதிய சாப்பாட்டுக்கு அதை செஞ்சறியா? திவ்யா ஒன்றுமே சொல்லலை. அபிஷேக் அவன் இந்த விஷயத்தை புறக்கணிச்சதை ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் அவன் சும்மா தாங்கிக்கிட்டான். திவ்யா சமையலறைக்கு போய் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வெளியே வந்துட்டு சொன்னான். அம்மா, இன்னைக்கு மதியம் சாப்பாட்டுக்கு கிச்சடி செஞ்சேன், சாப்பிடணும் அப்படின்னா சொல்லுங்க. சுமித்ரா உடனே ஆச்சரியத்தோட, அடடா, பிரீத்தி வந்திருக்கா, அவளுக்கு எலுமிச்சை சாதம் ரொம்ப பிடிக்கும், அதைத்தானே செய்கிறேன்னு நினச்சேன். திவ்யா முகத்தில் எச்சரிக்கையோ இல்லை பரிதாபமோ இல்லாமல், அம்மா எனக்கு தலைவலி, நாள் முழுக்க வீடை பார்த்து பையனை கவனிச்சு இப்போ சுத்தமாக ஓய்வெடுக்கலான்னு நினச்சேன். இப்போவே நீங்கள் ஒரு விஷயம்னு சொல்கிறீங்க. அவள் இந்த வார்த்தைகளோட சுமித்ரா முகத்தில் இருந்த புன்னகை மறைஞ்சிடுச்சு. பிரீத்தியும் சோகத்தோட, அம்மா வேணாம், எனக்கு பசிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா. அந்த நாள் நினைவுக்கு திடீர்னு வந்ததால் சுமித்ரா கண்கள் கலங்கிடுச்சு. இப்போது அந்த திவ்யா தன் அம்மா அப்பாவுக்காக ரொம்ப பாசமாக நடந்துக்கிறா. அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுகளை சமைக்கிறா, தன்னாலே பரிமாறுறா. ஆனால் சுமித்ரா ஒன்றும் சொல்லலை. உள்ளுக்குள்ளே அந்த வேதனையை அடக்கிக்கிட்டு ஒரு புன்னகையோட மெதுவாக அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. வீட்டில் சந்தோஷம், கலாட்டா, ஷாப்பிங் பிளான்கள் எல்லாம் நாளுக்கு நாள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. திவ்யா அவளோட தோழிகளோட போயிட்டு ஷாப்பிங் சில நேரம், தனக்காக விலை உயர்ந்த புடவை சில சமயம், லெஹங்கா, அபிஷேக் ரோகன் இருவருக்கும் கூட ட்ரெஸ்ஸுகள் வாங்கினான். ஆனால் சுமித்ராக்காக ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு நாளும் பெரிய ஷாப்பிங் பேக்குகள் கையில், முகத்தில் சந்தோஷம், கண்ணில் பிரகாசம். அப்படி வீட்டுக்கு வர்றா. அவள் தன் அம்மாவோட ஃபோன் பேசுகிறா. கல்யாண வேலைகள், நகை, புடவை, உறவினர்கள் பட்டியல் எல்லாமே பேசுகிறா. இப்போது கல்யாண கார்டும் வந்துருச்சு. எல்லா குடும்பத்தாருக்கும் அழைப்பு போச்சு. திவ்யா கார்டை அசைச்சு காட்டிக்கிட்டு சொல்கிறா, அபிஷேக் ப்ளீஸ் கல்யாணத்துக்கு லீவ் விடு, இன்னும் 15 நாள் தான் இருக்குது, நாம் ஒரு வாரமாவது அங்கே இருக்கணும். இதை கேட்டதும் அபிஷேக் சும்மா ஆயிட்டான். அன்னைக்கு அவன் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வீட்டுக்கு வந்திருந்தான். வீட்டுக்குள்ளே வந்ததும் அங்கே வெறிச்சோட அமைதி தொங்குற மாதிரி இருந்துச்சு. எங்காச்சும் திவ்யா இருக்க மாட்டாளா அப்படின்னு நினச்சிட்டு அவன் நேராக அம்மா ரூமுக்கு போனான். அம்மா, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இந்த நேரத்தில் தூங்கிட்டு இருக்கீங்க? அபிஷேக் கவலையோட அவங்க நெத்தியில் கை வச்சான். சின்ன சின்ன வியர்வை. ஒன்றும் இல்லைடா, காலையிலேருந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன், சுகர் கொஞ்சம் ஏறி இருக்கு போல இருக்கு. அபிஷேக் பதட்டமா, அம்மா நீங்கள் யார்கிட்டையும் சொல்லலையா? திவ்யா எங்க? அவளோட தோழிகள் வந்திருந்தாங்க, ஷாப்பிங் போகிறதுனால அவளுக்கு ஃப்ரீயாக இருக்கட்டும், நானே ஒன்றும் சொல்லலை. சரி அம்மா, நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க, நான் இப்போவே உங்களுக்காக தண்ணி கொண்டு வரேன், மருந்து சாப்பிடுங்க. அபிஷேக் சமையல் ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்தில் மருந்தும் தண்ணியும் கூட தூக்கிட்டு வந்தான். இது வாங்க அம்மா, சாப்பிடுங்க. நீங்கள் காலையில் சொன்னீங்க மூட்டு வலி அதிகமாக இருக்குது, இப்போது எப்படி இருக்குது? மருந்து குடித்தேன், கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அபிஷேக் கவலையோட, நாம் டாக்டர்கிட்ட போயிடலாமா? நாளைக்கே அப்பாயின்மெண்ட் எடுக்கிறேன். அடுத்த நாள் காலை 9 மணிக்குள்ளே அபிஷேக் அம்மாவை டாக்டருக்கு அழைத்து போனான். டாக்டர் சுகர் செக் பண்ணினார், சில டெஸ்ட்டுகளும் எழுதி மருந்துகள் கொடுத்தாரு. 1 மணி நேரத்துக்குள்ளே திரும்ப வீடு வந்தாங்க. சுமித்ரா கொஞ்சம் பெட்டராக இருந்தாங்க.
அபிஷேக் திவ்யா ரூமில் இருக்கான்னு பார்த்து கூப்பிட்டான். திவ்யா, அம்மாவுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வா, மருந்து சாப்பிட்ணும். நான் எல்லா மருந்தையும் எடுத்து வச்சிட்டேன். ஆனால் ரூமில் எதுவும் பதிலே வரல. அபிஷேக் நேராக பெட்ரூமுக்கு போனான். திவ்யா அங்கே நிற்க கண்ணாடி முன்னாடி நிறைய ஆடைகள் மேட்ச் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தா. திவ்யா, நான் உங்ககிட்ட சொல்லலையா அம்மாவுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வா? திவ்யா சும்மா கையெடுத்த மாதிரி, ஓகே ஓகே வரேன், நீ முதல்ல சொல்லு, நீ லீவ் எடுத்தியா? அடுத்த வாரம் கிளம்பணும் தெரியும்ல. அபிஷேக் ஒரு நிமிஷம் பார்த்தான், சிரமமாக மூச்சு விட்டான். திவ்யா, நம்ம கொஞ்சம் ஒரு 2 நாள் முன்னாடியே கிளம்பலாமா? இல்லைன்னா அம்மாவுக்கு நம்ம உதவி தேவை. இதை கேட்டதும் திவ்யா அபிஷேக்க ஒரு பெரிய தவறு செஞ்ச மாதிரி பார்த்தா. அவன் உடனே பேச்சை அட்ஜஸ்ட் பண்ணினான். சரி, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நீயும் ரோகனும் கூட்டிகிட்டு முன்னாடியே போயிரு. நான் கல்யாண நாள் அன்னைக்கு வந்துடுறேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களோட கவனிப்பு யாராவது இங்கே இருக்கணும்ல. திவ்யா கோபத்தில், என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வரவே மாட்டேன்னு சொல்கிறியா? அம்மா உடம்பு கொஞ்சம் சரியில்லாததுக்காக எல்லாரும் என்ன நினைப்பாங்க அபிஷேக்? அபிஷேக் அமைதியாக பதில் சொன்னான். நான் வரமாட்டேன்னு சொல்ல திவ்யா, கல்யாண நாளைக்கு நானும் வந்துடுறேன். அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா அவங்களையும் கூப்பிட்டு வந்துடுவேன். ஆனால் இப்போ அவங்களோட கவனிப்பு முக்கியம். டாக்டர் அவங்களுக்கு ஓய்வு எடுக்க சொல்லி இருக்காங்க. அபிஷேக் காரோட சாவி எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பினான். திவ்யா இன்னும் கோபத்தோட அவன் போகிறதையே பார்த்துட்டு இருந்தா. முகத்தில் அவளோட கோபம் தெளிவாக தெரிஞ்சிச்சு. அப்போ உள்ளே இருந்து சுமித்ரா அம்மா அவளை கூப்பிட்டாங்க. திவ்யா, ஒரு கிளாஸ் தண்ணி கொடு, மருந்து சாப்பிடணும். திவ்யா கோபத்தில் கண்ணை உருட்டுனான். ஏற்கனவே அவள் மூடு சரியில்லாதால இன்னும் இந்த புதுசாக வேண்டுதல். அவள் ஒரு கிளாஸை தண்ணியை கடுப்போட எடுத்து செம வேகத்தில் ரூமுக்குள்ளே போய் சைட் டேபிளில் பலமாக வச்சு தண்ணி கொஞ்சம் தெரிச்சிருச்சு. பக்கத்துலேயே சமையல் ரூம் இருக்குது. ஒரு கிளாஸ் தண்ணி கூட எடுத்துக்க முடியாது அவங்களுக்கு. சுமித்ரா அவளை பார்த்து, இன்னைக்கு முழங்கால ரொம்ப வலி, இல்லைன்னா நானே எழுந்து எடுத்திருப்பேன்னு சொன்னாங்க. திவ்யா மௌனமாக நின்றுட்டு கண்ணை சுருக்கி, நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் நடிக்கிறீங்கன்னு தெரியும். நான் அபிஷேக்கோடு எங்கள் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். சில நாளைக்கு முன்னாடி மட்டும் நல்லா இருந்தீங்க. இதை கேட்டதும் சுமித்ராவுக்கு திடுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்கிற திவ்யா? நான் சொல்கிறது உண்மையாக தானே இருக்குது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நான் உங்கள் காலடியிலே உட்காந்துட்டு இருந்துருவேன்னு. இல்லை திவ்யா, எனக்கு உண்மையாகவே உடம்பு சரியில்லை. நீங்கள் அபிஷேக்கோட கல்யாணத்துக்கு போங்க, நான் அவங்ககிட்ட சொல்லிடுறேன். இப்போது எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, நான் என்னை பார்த்துக்கிறேன். இந்த வயசில் இதெல்லாம் சாதாரணம் தானே. திவ்யா, செம்ம சீன் போடுறீங்க, எல்லா பிளானையும் நாசமாக்கிட்டு. இப்போது உங்களுக்கு எந்த குறையும் இல்லாத மாதிரி நடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. சுமித்ரா அதிர்ச்சியோடு அவளை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் திவ்யாவுக்கு இதில் எந்த கவலையும் இல்லை. அவள் பாத்திரத்தை அடிச்சுக்கிட்டு வெளியே போயிட்டா. சுமித்ரா மெதுவாக தண்ணியை குடிச்சிட்டு இருந்தாங்க. மாலை அபிஷேக் ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் அம்மாவை பார்த்தான். இப்போது எப்படி இருக்கீங்கம்மா? எல்லா நாளும் போலவே கேட்டான். சுமித்ரா மெதுவாக சிரித்து, இப்போ நல்லா இருக்கேன், கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, ஆனால் இந்த வயசில் இதெல்லாம் சாதாரணம் தான் சொன்னாங்க. சரி அபிஷேக், என்னோட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கம்மா. அபிஷேக், எனக்கு தோணுது நீ மருமகளோட அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரணும். அபிஷேக் பெரும் மூச்சு விட்டான். இல்லைம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இந்த நிலையில் நான் உங்களை தனியாக விட்டுட்டு போக முடியாது. இல்லைடா அபிஷேக், புரிஞ்சுக்கோ, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது எல்லாம் சாதாரணம்தான். அதுக்காக நீ உன் பிளானை ரத்து பண்ணணும்னு இல்லை. நீ திவ்யாவோட போய் அவங்க சந்தோஷத்தில் சேரணும். இதை கேட்டதும் திவ்யாவும் அங்கே வந்துட்டா. இதைத்தான் நான் உங்களுக்கு புரிய வச்சிட்ருக்கேன். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் அடிக்கடி வராது. ஆனால் இவர் கேட்குறாரா, என் தங்கச்சி கல்யாணத்தில் நாம தானே முதல்ல போகணும், இல்லைன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு அபிஷேக் சொன்னான், சரி திவ்யா, நான் உன்னோட உங்கள் வீட்டுக்கு வரக்கு தயார். அங்கே ஒரு வாரம் முழுசாக இருக்கலாம். இதை கேட்டதும் திவ்யா முகம் சந்தோஷத்தில் பழிச்சிருச்சு. உண்மையாவா? அப்போ நான் இப்போவே பேக்கிங் ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு அவன் வெளியே போக ஆரம்பித்ததும் அபிஷேக் சொன்னான். ஆனால் திவ்யா, என் பேச்சை முழுசா கேளு. திவ்யா திரும்பி என்னன்னு கேட்டதும் அபிஷேக் சொன்னான், நான் அம்மாவையும் கூட்டிகிட்டு வர போகிறேன். ஒரு நிமிஷம் ரூமில் அமைதியாச்சு. திவ்யா முகத்தில் சந்தோஷம் அடியோட மறைஞ்சிருச்சு. ஆச்சரியத்தோட அவன் முகத்தை பார்த்து, என்ன அம்மாவையுமா? அவ திணறையபடி சொன்னான். ஆனால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லையே. அதனால தான் அம்மாவை தனியாக விட்டுட்டு போக விரும்பலைன்னு அபிஷேக் தெளிவாக சொன்னான்.
இது கேட்டதும் சுமித்ரா பேச ஆரம்பிச்சாங்க. இல்லை அபிஷேக், நான் மருமக வீட்டுக்கு எப்படி வருவேன்? நான் கல்யாணத்துக்கு மட்டும் வந்துடுறேன். ஆனால் அபிஷேக் திட்டவட்டமாக சொன்னான், நான் அம்மாவோட தான் வருவேன், இல்லைன்னா கல்யாண நாளைக்கு மட்டும்தான் வருவேன். திவ்யா மனசு வெறுத்துக்கிட்டு பேக்கிங்க ஆரம்பிச்சிட்டா. அழகான சேலைகளையும் நகைகளையும் எடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே ரொம்ப வருத்தப்பட்டா. ஆனால் அபிஷேக் முன்னாடி அதை பற்றி பேசுறது வீண் அமைதியாக இருந்துட்டா. அடுத்த 2 நாளும் அபிஷேக் ஆஃபீஸ் வேலைகளில் பிஸியாக தான் இருந்தான். திவ்யா வீட்டில் அம்மன் பூஜை நடந்த நாள். அவங்க எல்லாரும் கிளம்புனாங்க. காலை நேரம் திவ்யா காரில் அமர்ந்ததும் அமைதியாக பயணம் முடிஞ்சிரும்னு நினச்சா. ஆனால் அவள் எண்ணங்கள் சீக்கிரமாகவே பொய்யாயிடுச்சு. காரில் முன்னாடி சுமித்ரா உட்காந்துருந்தாங்க. அபிஷேக் டிரைவ் பண்ணுறான். பின்னாடி திவ்யாவும் ரோஹனும் உட்காந்துருந்தாங்க. ஆரம்பத்தில் எல்லாம் சரியாக தான் இருந்துச்சு. ஆனால் 1/2 மணி நேரம் கழிச்சதும் சுமித்ரா மெதுவாக சொன்னாங்க, அபிஷேக், காரை ஏதாவது தாபா இல்லை ரெஸ்டாரண்ட் பார்க்கும்போது நிறுத்திடு, எனக்கு பாத்ரூம் போகணும். அபிஷேக் எந்த கேள்வியும் கேட்காம ஒரு தாபா முன்னாடி காரை நிறுத்தினான். திவ்யா முகத்தை சுருக்கிக்கிட்டு கடிகாரத்தை பார்த்தா. இப்போதான் கிளம்பணும்னு நினச்சா. ஆனால் வெளிப்படையாக எதுவும் சொல்லலை. சுமித்ரா திரும்பி வந்ததும் காரை மீண்டும் தொடங்கினாங்க. ஆனால் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் காரை நிறுத்த சொன்னாங்க. இது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. திவ்யா இதனால் ரொம்ப எரிச்சலாக ஆரம்பிச்சிட்டா. ரோஹன் பயணம் முழுக்க தூங்கிட்டு இருந்தான். ஆனால் திவ்யாவுக்கு இந்த பயணம் ஒரு பெரிய சோதனை மாதிரி இருந்தது. திவ்யாவை பார்த்து சுமித்ரா மெதுவாக சொன்னாங்க, என்ன பண்ணுறதுமா, சக்கரை வியாதினால இப்படி தான் அடிக்கடி போக வேண்டியிருக்கு. திவ்யா பெரும் மூச்சு விட்டு தலையை சீட்டில் சாய்ச்சிட்டு கண்களை மூடினான். தனக்குள்ளே அமைதியாக இருக்க முயற்சி செஞ்சா. இதுக்கடையில் சாலை முழுக்க டிராஃபிக் அதிகமாக இருந்ததால் திவ்யா இன்னும் கடுப்பாக ஆரம்பிச்சா. அவளோட பொறுமை முற்றிலும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு இவ்வளவு தடவை கார் நிறுத்தலைன்னா இந்த டிராஃபிக்கில் சிக்கி இருக்க மாட்டோம்ல, பூஜை முழுக்கவே மிஸ் ஆகிடும் போல இருக்கேன்னு சொன்னான். அபிஷேக் அவளை சமாதானப்படுத்த, ஏன் திவ்யா இவ்வளோ கோவப்படுற, அம்மா தெரிஞ்சு செய்யலையேன்னு சொன்னான். அதுக்கு திவ்யா முகத்தை திருப்பி நான் தான் தப்புன்னு சொல்லிட்டு வெளியே பார்த்துக்கிட்டு இருந்தா. அவங்க திவ்யா வீட்டுக்கு வந்ததும் பூஜை பாதியை விட அதிகம் முடிஞ்சிருச்சு. திவ்யாவோட அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி எல்லாரும் அவங்கள வரவேற்றாங்க. ஆனால் திவ்யா முகத்தில் இருக்கிற ஏமாற்றத்தை மறைக்க முடியல. அபிஷேக் கார்லேருந்து சாமான்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தான். அப்போ திவ்யா அம்மா சாந்தி சிரித்து சுமித்ராவை பார்த்து வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. சுமித்ரா பேசுகிறதுக்கு முன்னாடியே திவ்யா அவங்கக்கிட்ட, என்ன சொல்ல அம்மா, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை காரை நிறுத்திட்டு இருந்தோம், அம்மாவுக்கு பாத்ரூம் போகணுன்னு சொல்லி காலம் தாழ்ந்துடுச்சுன்னு எல்லார் முன்னாடியும் திட்டினான். சுமித்ரா மெதுவாக, சக்கரை வியாதினால தான் இதெல்லாம்னு விளக்கம் சொல்லிக்கிட்டாங்க. இதை பார்த்து சாந்தி கொஞ்சம் தயங்கிட்டு, பரவாயில்ல சகோதரி, வாங்க உட்காருங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்தினாங்க. அடுத்த நாள் காலையில் வீடு முழுக்க கலகலப்பாக இருந்துச்சு. யாரோ சமையல் ரூமில் டிஃபன் செய்கிறாங்க, யாரோ கல்யாண வேலைகளில் பிஸியாக இருந்தாங்க. அப்போ திவ்யாவோட அண்ணி அபிஷேக்கை சுற்றி தேடிட்டு, அபிஷேக் எங்கன்னு தெரியலன்னு கேட்டாங்க. ஏற்கனவே எரிச்சலோடு இருந்த திவ்யா, வேற எங்கே இருப்பார், அம்மா காலடியிலேயே உட்காந்து அவங்களுக்கு முழங்கால் மசாஜ் பண்ணிட்டு இருப்பார், இவருக்கு அவங்க அம்மா மட்டும்தான் முக்கியம், என்னை பற்றி கவலைப்படுறதுக்கு நேரமே இல்லைன்னு கிண்டலோட சொன்னான். இவங்களும் அம்மாவும் எப்போவுமே முழங்கால் வலி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துடுவாங்க. திவ்யா இதை கிண்டலோட சொன்னதும் அவளோட அண்ணி கொஞ்சம் நின்றுட்டாங்க. அப்போதைக்கு சாந்தி வந்து திவ்யாவை பார்த்து மெதுவாக சிரிச்சு, அப்படியெல்லாம் இல்லைடா, மாப்பிள்ளைக்கு நீ முக்கியம் இல்லைன்னா 1 வாரம் முழுக்க வேலையை விட்டு உன்னோட வருவாரா? திவ்யா அமைதியாக இருந்தா. ஆனால் அவன் முகத்தில் கோபம் இன்னும் தெளிவாக தெரியுது. அந்த நேரத்தில் திவ்யா அண்ணன் அவசிய வேலைக்கு வெளியே போக ரெடியாக இருந்தான். அவன் அபிஷேகை பார்த்து, வாங்க மச்சான், மார்க்கெட்டுக்கு போகணும், நீங்களும் வந்தா நல்லா இருக்கும் என்றான். அபிஷேக் அவனோட கிளம்பினான். சுமித்ரா மெதுவாக நடந்து வெளியே வந்து வறண்டாவில் இருக்கிற நாற்காலியில் உட்கார்ந்தாங்க. அவரோட முகத்தில் பயணத்தோட களைப்பு தெரிஞ்சுது. ஆனாலும் அவங்க எல்லாரோட சந்தோஷத்தில் கலந்து கொள்ள முயற்சி செஞ்சாங்க. உடம்பு சரியில்லாத நிலையிலையும் அவங்களால யாருக்கும் தொந்தரவு வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் திவ்யா உறவுக்கார பெண் ஒருவர் வந்து சுமித்ராவை பார்த்து, ஆண்டி, உங்களுக்கு உடம்பு சரிதானேன்னு கேட்டாங்க. சுமித்ரா மெதுவாக சிரிச்சு, இதெல்லாம் சாதாரணம்தான் கடவுளர்களால். அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே திவ்யா கிண்டலோட சொன்னான்,
வீட்டில் வேலை செய்ய தெரியாது, ஆனால் கல்யாணத்துக்கு வர்றதுக்கு மட்டும் ரெடி ஆயிட்டாங்க. இதை கேட்டதும் அங்கிருந்தவங்க எல்லாரும் சிரிச்சாங்க. திவ்யா இன்னும் கிண்டல் அதிகப்படுத்த அம்மாவுக்கு பயணம் ரொம்ப கஷ்டம். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை காரை நிறுத்திக்கிட்டு பாத்ரூம் தேடிட்டு தான் இருந்தோம். பயணம் முடியலன்னா வீட்டிலே இருந்திருக்க வேண்டியது தானே. அங்கே இருந்த எல்லாரும் இதை கேட்டதும் மீண்டும் சிரிச்சாங்க. ஆனால் சுமித்ரா அம்மா முகத்தில் இருந்த சிரிப்பு மறைஞ்சிருச்சு. அவர் தன் உணர்வுகளை மறைக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனால் முகத்தில் வருத்தம் வெளிப்படையாக தெரிஞ்சது. எல்லாரும் சிரிக்க சுமித்ரா மட்டும் உள்ளுக்குள்ளே ரொம்ப சங்கடமாக இருந்தாங்க. நாட்கள் செல்ல செல்ல திவ்யா நடத்தையில் எந்த மாற்றமும் வரல. அவள் இன்னும் சுமித்ரா மூலமாக தான் அவள் சந்தோஷம் கெட்டு போச்சுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தா. அவங்க மாமியார் இங்கே இல்லாட்டி இன்னும் அதிகமாக ஜாலியாக இருந்திருப்போன்னு திவ்யா நினச்சிக்கிட்டே இருந்தா. அதனால் தினமும் ஏதாவது காரணத்தை சொல்லி அவள் மாமியாரை கிண்டல் செய்யவும் புண்படுத்துகிற மாதிரி பேசவும் மறக்கலை. சில சமயங்களில் எல்லாருக்கும் முன்னாடி அவங்க மாமியாரோட பருத்தி சேலையை கலாய்ச்சிக்கிட்டு, சில நேரங்களில் அவரோட உடம்பு சரியில்லாத கலாய்ச்சிக்கிட்டு இருந்தா. இப்போது திவ்யா அவள் தங்கச்சி ஈஷாவோட மார்க்கெட் போகும்போது அவள் அம்மா சாந்தி கொஞ்ச நேரம் அவங்களோட இருந்து சுமித்ராவை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கும் அப்படி தான் நடந்துச்சு. சகோதரி, உங்களுக்கு மனசு அமைதியாக இருக்குதானேன்னு சாந்தி கேட்டாங்க. சுமித்ரா மெதுவாக சிரிச்சு, ஆமாம் சகோதரி, எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனாலும் அவங்க கண்கள் மனசில் இருக்கிற உணர்வை சொல்லிக்கிட்டு தான் இருந்தது. இறுதியாக கல்யாண நாளும் வந்துச்சு. வீடு முழுக்க செம்ம கலாட்டா. வரவேற்பு நடந்துச்சு. கல்யாணமும் முடிஞ்சு மணப்பெண்ணை அனுப்புகிற நேரமும் வந்தாச்சு. எல்லாரும் கண் கலங்கினாங்க. சாந்தியும் அவங்க கணவரும் மகளை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே அனுப்பினாங்க. கல்யாணத்தோட கலைப்பு எல்லாருக்கும் வந்துச்சு. திவ்யாவும் அபிஷேக்கும் ஒரு நாள் ஓய்வெடுத்துக்கிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு கிளம்பலாம் என்று நினச்சாங்க. இரவு ஆனதும் எல்லாரும் அவங்க ரூமுக்குள்ளே தூங்க போயிட்டாங்க. அடுத்த நாள் காலை எழுந்தவுடன் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய அலறல் கேட்டது. இந்த சத்தம் கேட்டதும் வீடு முழுக்க அதிர்ந்துருச்சு. எல்லாரும் பதட்டத்தில் ஓடி வந்தாங்க. சாந்தி கத்துறதை கேட்டு அவங்க ரூமை நோக்கி ஓடினாங்க. கதவை திறந்ததும் அவங்க எல்லாருக்கும் அதிர்ச்சி. திவ்யாவோட அம்மா சாந்தி தரையில் விழுந்துக்கிட்டு வலியால் துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் பயந்து அவங்கள தூக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனால் கொஞ்சம் அசைய முயற்சி செய்தாலே அவங்க துடிச்சுக்கிட்டாங்க. அம்மா, என்னாச்சு? எங்கேயாவது அடிபட்டுதா? திவ்யா பயந்துட்டு கேட்டா. சாந்தி வலியால் கண்களை மூடிக்கிட்டாங்க. அவங்க முகத்துல வலி தெளிவாக தெரிஞ்சுது. உடனே கார் எடுத்துக்கிட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. திவ்யா அண்ணனும் அண்ணியும் அவங்களோட போனாங்க. அவங்க வீட்டுக்கு திரும்பியதும் திவ்யா பதட்டத்தோட, டாக்டர் என்ன சொன்னாங்க? எல்லாம் பரவாயில்லையான்னு கேட்டா. அவளோட அண்ணன் விழுந்ததால தசை நார்களில் ரொம்பவே பிடிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இவ்வளோ வலி இருக்குன்னு சொன்னான். அதனால தான் அவங்களுக்கு ரொம்ப வலி இருக்குது. டாக்டர் அவங்களுக்கு ஓய்வு தேவையாக இருக்குன்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் திவ்யா நிம்மதியாக பெருமூச்சு விட்டா. பெரிதாக எதுவும் இல்லாததுக்கு சந்தோஷப்பட்டா. வீட்டுக்கு வந்ததும் சாந்தியை படுக்கையில் படுக்க வச்சாங்க. திவ்யாவுக்கு குழப்பமாக இருந்துச்சு. அபிஷேக்கோட லீவ் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பணும். ஆனால் திவ்யாவுக்கு அவள் அம்மாவை இந்த நிலைமையில் விட்டுட்டு போக மனசு வரல. அபிஷேக், நான் இப்போது அம்மாவை இப்படி விட்டுட்டு வர முடியாது. நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்து அவங்கள பார்த்துக்கிறேன். அபிஷேக் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, சரி, நீ அம்மாவை நல்லா பார்த்துக்கோ, நான் என் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறேன். ஆஃபீஸ்க்கு போகணும், எல்லாம் சரியாயிட்டா நீயும் வந்துடு. திவ்யா அதை ஏற்றுக்கிட்டா. அபிஷேக் அவன் அம்மா சுமித்ராவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்புனான். இங்கே சாந்தி சுயமாக எழுந்திருக்க முடியாமல் திவ்யாவும் அவளோட அண்ணியும் சேர்ந்து பாத்ரூம் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு 2 முறை எல்லாம் சரியாக போச்சு. ஆனால் 3வது முறையில் சாந்தி அவன் மருமகளை கூப்பிட்டதும் அவள் முகத்தில் எரிச்சல் வெளிப்படையாக தெரிஞ்சுது. அவள் மெதுவாக சத்தத்தில் கூப்பிட்டா, மருமகளே, கொஞ்சம் உதவி செய்யி. மருமக மூச்சு விட்டுட்டு முகத்தை சுழிச்சுக்கிட்டே எழுந்து அவங்கள பாத்ரூம் கூட்டிகிட்டு போய் திரும்ப வந்து படுக்க வச்சுட்டு, ஒன்றுமே தெரியல, இவ்வளவு தண்ணி குடித்தா இப்படி தான் ஆகும். இந்த தடவை நான் உதவி செஞ்சேன், அடுத்த தடவை என்னால் முடியாது. திவ்யா இதை கேட்டு திடுக்கிட்டா. அண்ணி, அம்மா இவ்வளவு கஷ்டத்தில் இருக்காங்க, நீங்கள் இப்படி பேசலாமா? அண்ணி கோபத்தில், இவங்களுக்கு என்ன கஷ்டமோ இல்லை வேலை செய்யாததுக்கு ஒரு காரணம் தேடிக்கிட்டு இருக்காங்களோ தெரியல, இவங்க நடிக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது சொல்லிட்டு போயிட்டா. திவ்யாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவள் மனசில் அவளோட கடந்த கால நினைவுகள் வந்து போச்சு. அவள் மாமியார் சுமித்ராவோட நடந்துக்கிட்டது, பயணத்தில் அவங்க முழங்கால் வலி,
பாத்ரூம் போகணுன்னு அவங்க சொல்லிக்கிட்டது, அவங்க கிண்டல் செஞ்சது எல்லாம் நினச்சி அவள் உள்ளுக்குள்ளே வருத்தப்பட்டா. சாயங்காலம் ஆனது. மருமகள் சமையல் ரூமுக்கு போகும்போது சாந்தி மெதுவாக கூப்பிட்டா. மருமகளே, இன்னைக்கு இரவுக்கு பன்னீர் கிரேவி பண்ணு, திவ்யாவுக்கு பிடிக்கும். ஆனால் மருமகள் எதுவும் பதில் சொல்லாமல் சமையல் ரூமுக்கு போயிட்டா. சாந்தி அவள் கேட்கலையோன்னு நினச்சா. கொஞ்ச நேரத்தில் அவள் வெளியே வந்ததும் அவன் முகத்தில் எந்த உணர்வும் இல்லாமல் நான் கஞ்சி வச்சிட்டேன் அப்படின்னு மட்டும் சொன்னான். சாப்பிட்னா சொல்லுங்கன்னு அவள் வெறுத்த மனசோட சொன்னான். இதை கேட்டதும் திவ்யாவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு அம்பு பாய்ந்த மாதிரி உணர்வு வந்துச்சு. கஞ்சியா? ஆனால் அம்மா உங்ககிட்ட பன்னீர் கிரேவி செய்ய சொன்னாங்களே அண்ணி. அவள் இதை கேட்டதும் அவளோட அண்ணி எரிச்சலோட பதில் சொன்னான். அம்மா உட்கார்ந்த இடத்துலேருந்து ஆர்டர் போடுறத மட்டும்தான் செய்கிறாங்க. வீட்டில் நான் நாளுக்கு நாள் வேலை செய்யணும், குழந்தைகளை கவனிக்கணும், உங்கள் அம்மா உங்களோட ஆசைகளையும் நிறைவேற்றணும்னு என்னையே இன்னும் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? எனக்கு கொஞ்சம் நேரம் ஓய்வு வேணாமா? கல்யாணத்தில் பன்னீர் கிரேவி தானே சாப்பிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு உங்களுக்கு அதுக்கு ஆசை வந்துருச்சு. இவ்வளவு சொல்லிட்டு அவள் கோவத்தோடு அங்கிருந்து போயிட்டா. திவ்யா கையில் இருந்த தண்ணி கிளாஸை கீழே விழுந்து விழாமல் தப்பிச்சுது. அவள் அமைதியாக நின்றுருந்தா. அவள் மனசில் அவளே அவளோட மாமியார் வீட்டுக்கு வந்தபோது கஞ்சி வச்சு குடித்ததும் அவருக்கு 2 வார்த்தை சொன்னதும் நினைவுக்கு வந்துச்சு. இன்னைக்கு அவளும் அவள் அம்மாவும் அதே வார்த்தைகளை கேட்டதுனால அவளுக்கு தனக்குள்ள வேதனை உணர்ந்தது. இரவானது. ஆனாலும் திவ்யா மனசுக்குள்ள அமைதி இல்லாமல் இருந்துச்சு. நாள் முழுக்க நடந்த விஷயங்கள் அவளை ரொம்பவே பாதிச்சது. அவள் அம்மாவின் கஷ்டத்தை பார்க்க முடியல. இப்போதைக்கு ரொம்ப ஓவராக போயிடுச்சு. அண்ணியோட இந்த நடத்தை இனி சகிக்க முடியாது. அண்ணன் வந்ததும் எல்லா புகாரையும் சொல்லணும்னு மனசுக்குள்ள முடிவு செஞ்சுக்கிட்டா. சில நேரம் கழிச்சு அவளோட அண்ணன் வீட்டுக்கு வந்ததும் திவ்யா உடனே அவன் பக்கத்துக்கு போனான். அண்ணா, உனக்கு தெரியுமா இன்னைக்கு அண்ணி என்ன செஞ்சாங்கன்னு? அவ குரல்ல கோபம் வெளிப்படையா தெரிஞ்சுது. அம்மாவை பாத்ரூம் கூட்டிட்டு போக மறுத்துட்டாங்க. அம்மா நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இவ்வளவு சொல்றாங்கண்ணா. அம்மா ஒரு தண்ணி டேங்க் மாதிரி அடிக்கடி பாத்ரூம் போறாங்கன்னு. இதை கேட்டதும் திவ்யா அவன் அண்ணன் ரொம்பவே கோவப்படுவான்னு எதிர்பார்த்தா. அவன் கோவத்துல அவன் மனைவியை அழைச்சு செம திட்டுவான்னு நினைச்சா. ஆனா அவன் முகத்துல எந்த கோபமும் வரல. மாறாக அமைதியா அவன், அப்போ உன் அண்ணி தப்பா என்ன சொன்னாங்கன்னு கேட்டான். திவ்யா அதிர்ச்சியா இருந்தா. அண்ணா, நீயுமா? நீ அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்த? அவன் பெரும் மூச்சு விட்டுட்டு சொன்னான். அம்மா படுக்கையிலே இருக்காங்க. உன் அண்ணி வீட்டில் எல்லா வேலைகளும் குழந்தைகளையும் அம்மாவையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. ஆனால் அண்ணா, அம்மா உன்னை பெற்று வளர்த்தாங்க. அவங்கள கவனிக்கிறது உன் கடமை தானே. நீயே புரிஞ்சுக்கலன்னா வேற யார் புரிஞ்சுக்குப்பாங்கன்னு திவ்யா சத்தமாக பேச ஆரம்பிச்சா. அவள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவளுக்கு முகத்தில் செம்ம பலத்த அடிப்பட்ட மாதிரி உணர்ந்தா. அதிர்ச்சியோடு அவன் நிற்க அது யார் அடிச்சாங்கன்னு பார்த்ததும் இன்னும் அதிர்ச்சியானா. அவன் முன்னாடி அவள் அம்மா சாந்தி நின்றுட்டு இருந்தாங்க. அம்மா, நீங்கள் என்ன அடிச்சிங்க? ஏன் நீங்கள் எப்படி இப்படி சரியாக நின்றுட்டு இருக்கீங்க? எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு திவ்யா கேள்வியோட தொடர் விடாமல் கேட்டுக்கிட்டே இருந்தா. அவளுக்கு அதை புரிஞ்சுக்க முடியாமல் மனசில் கலக்கமாக இருந்துச்சு. சாந்தி அப்போ சொன்னாங்க, அது எல்லாமே ஒரு நாடகம். உனக்கு ஒரு நல்ல பாடம் சொல்ல உன் அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து பண்ணின நாடகம். உனக்குள்ளே இருக்கிற உண்மையான முகத்தை உனக்கே காட்டணும்னு முடிவு செஞ்சோம். இதை கேட்டதும் திவ்யா மூச்சு நிறுத்திய மாதிரி நின்னான். சாந்தி மெதுவாக சொன்னாங்க, நீ உன் அண்ணனுக்கு அவன் அம்மாவை பார்த்துக்க வேண்டியது அவன் கடமைன்னு உபதேசம் பண்ணுற. அதே போல் உன் புருஷனும் உன் மாமியாருக்கு மகந்தானேன்னு நீ ஏன் புரிஞ்சுக்க முடியல? உன் புருஷன் அம்மாவை கவனிச்சா நீ கோபத்தோட முகத்தை திருப்பிக்கிற, அவரை பார்த்து கசப்பா பேசுற. இந்த ரெட்ட மனநிலை எதுக்கு? அதையும் தாண்டி எல்லாருக்கும் முன்னாடி உன் மாமியாரோட உடம்பு சரியில்லாத எல்லாம் கலாய்ச்சி பேசின. நான் எவ்வளவு சமாதானம் செஞ்சாலும் நீ எத்தனை தடவை உன் மாமியார்கிட்ட கோபத்தோட கத்தி அவங்கள அவமானப்படுத்துற. அதனால அந்த பாவப்பட்டவங்க அசிங்கப்பட்டு நிலத்துக்குள்ள போனாங்க. ஆனா அதே நிலைமை என் மீது உன் சொந்த அம்மாவுக்கு வந்ததும் உனக்கு என்னோட கஷ்டம் புரிஞ்சிச்சு. எனக்கு அனுதாபம் காட்ட ஆரம்பிச்சிட்ட. நீ உன் மாமியாரை பற்றி பேசும்போது என் மனசுக்குள்ளேயே உன்னை சரிப்படுத்தணும்னு தோணுச்சு. ஆனால் எல்லாருக்கும் முன்னாடி உன்னை கலாய்க்க விரும்பலை. ஆனால் மனசுக்குள்ளே உனக்கு இந்த பாடத்தை நிச்சயம் சொல்லணும்னு முடிவு செஞ்சேன். உனக்கு பேசினா மட்டும் புரியாது,
அதனால தான் இந்த நாடகம் பண்ணினோம். நீ திருந்த வேண்டும். எங்களுக்கு வெக்கமா இருக்கு. நீ நடந்துக்கிட்டதால எங்க மரியாதை போச்சு. உனக்கு இப்படிதான் சொல்லி தரல. ஒரு பக்கம் நீ உன் மாமியார் வீட்டில் பொருந்திக்காம இருந்துட்டு இன்னொரு பக்கம் அவங்கள உன் இத்தனை கெட்ட நடத்திக்கும் பின்னால எங்ககிட்ட ஒரு நாள் கூட புகார் சொல்லலை. இதை மறக்காத திவ்யா. உன் மரியாதை உன் மாமியார் வீட்டோட தான் சேர்ந்துருக்கு. அவங்க அசிங்கப்படுறது உன்னோட அசிங்கம்தான். திவ்யா தலை குனிஞ்சிட்டு நின்றுட்டா. சாந்தி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவ மனசை ரொம்பவே பாதிச்சுது. அவ உடம்பே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவ கண்களில் தண்ணி நிரம்ப ஆரம்பிச்சிருச்சு. அவ வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல. ஆனா அவ மனசுக்குள்ள இருக்கும் குற்ற உணர்வு அவளை ரொம்பவே பாதிச்சுச்சு. அம்மா, நான் ரொம்ப மோசமானவ, அவ நடுங்கிய குரலோட சொன்னான். நான் மாமியார்கிட்ட ரொம்ப அநியாயம் செஞ்சிட்டேன். அவ பேசிக்கொண்டே அழுது போனா. மண்டிட்டு கீழே உட்கார்ந்தா. சாந்தி பெரும் மூச்சு விட்டுட்டு சொன்னாங்க, திவ்யா, பாவ உணர்ச்சி மட்டும் இல்ல, அந்த உணர்ச்சியோட நீ செய்யற செயல்களே முக்கியம். அடுத்த நாளே திவ்யா அவன் அண்ணனோட வீட்டுக்கு திரும்பினார். கதவுக்குள்ள வந்ததும் சுமித்ரா அமர்ந்ததை பார்த்தா. அவங்க முகத்துல அதே அமைதியான சிரிப்பு இருந்தாலும் கண்கள்ல சொல்ல முடியாத வலி இருந்தது. திவ்யாவை பார்த்து, திவ்யா, சம்மந்தி எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு உடம்பு சரியான்னு கேட்டாங்க. ஆனால் திவ்யாவுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு புரியலை. அவள் ஒரு நிமிஷமும் யோசிக்காம அவங்களோட காலில் விழுந்தா. அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் பெரிய தப்பு செஞ்சிட்டேன். சுமித்ரா பதறி அவளை எழுப்ப முயற்சி செஞ்சாங்க. ஆனால் திவ்யா அவங்களோட காலில் விழுந்தபடியே இருந்தா. இல்லம்மா, இன்னைக்கு என்னை நிறுத்தாதீங்க. நான் இந்த உலகத்திலேயே ரொம்ப சுயநலமான மருமக. என்னை மரியாதையாக பார்த்த வீட்டுக்கே நான் நஞ்சை கலந்துட்டேன். உங்கள் அன்பை புரிஞ்சுக்கவே இல்லை. அபிஷேக்கும் அதிர்ச்சியோட நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான். சுமித்ரா கண் கலங்கியபடி திவ்யா தலையை தடவி நடுங்கிய குரலோடு சொன்னாங்க, திவ்யா, குழந்தைக அறியாமையில தான் தப்பு செய்கிறாங்க. ஆனால் அவங்க குழந்தைகள்கிட்ட எவ்வளவு நேரம் கோபமாக இருக்க முடியும்? நீ உன்னோட மனசில் என்னை உன்னோட அம்மாவாக ஏற்றுக்குவேன்னு ரொம்ப நாளாக காத்திருந்தேன். இவ்வளவு சொன்னதும் அவங்க கண்களில் கண்ணீர் வழிஞ்சுது. அவங்க திவ்யாவை அணைச்சிக்கிட்டாங்க. அந்த ராத்திரி அபிஷேக் தினமும் போல அம்மாவோட முழங்காலுக்கு எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ண தயாராக இருந்தபோது திவ்யா மெதுவாக அவன் கையிலேருந்து எண்ணெய் பாட்டிலை எடுத்துக்கிட்டா. அபிஷேக், அவங்க உன் அம்மா மட்டும் இல்லை, இனிமே அவங்களுக்கு நான் தான் சேவை செய்வேன். அபிஷேக் அதிர்ச்சியோடு இருந்தான். சுமித்ரா கண்கள் கலங்கினாலும் இந்த தடவை அவங்க கண்களில் கண்ணீர் வேதனைக்காக இல்லை, சந்தோஷத்துக்காக இருந்தது. இப்போ திவ்யா அவங்க மருமகள்ல மகளா மாறிட்டா. உறவுகளோட மதிப்பை புரிஞ்சுக்க அவளுக்கு கொஞ்ச நேரம் ஆனாலும் இப்போ புரிஞ்சுக்கிட்டா. நண்பர்களே, உங்களுக்கு என்ன தோணுது? திவ்யா அம்மா சாந்தி செய்தது சரியா? உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். கதையை பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. இந்த கதை உங்கள் மனசை தொட்டிருந்தா, உறவுகளோட உண்மையான அர்த்தத்தை உங்களுக்கு புரிய வச்சிருந்தா இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒரு ஷேர் யாருடைய நினைப்பையும் மாற்றலாம். மற்றொரு திவ்யாவும் அவளோட தப்பை உணர்ந்து திருத்திக்கலாம். கதையை இறுதி வர கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக்